गुरुर्नाम्ना महिम्ना च शङ्करो यो विराजते तदीयाङ्घ्रिगलद्रेणुकणायास्तु नमो मम। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्री गुरुभ्यो नमः। नमो महद्भ्यः। अत्र समुपस्थितान् समान् वेदपाठकान् प्रणम्य जगद्गुरुवरेण्यान् नमस्कृत्य श्री कांची महास्वामी विद्या मंदिरे प्रचाल्यमान वार्षिक महोत्सवे विद्यामन्दिरम् एवं वेदाध्ययनम् अत्रत्य वेदाध्ययन रीत्याः उपयोगः अनया वेदाध्ययन पद्धत्या कथं लोकोपकारो भवति इति एतान् विषयान् यथामति यथासमयं वक्तुम् उत्सहे। राम राम। श्री गुरुभ्यो नमः। இங்கே இருக்கக்கூடியதான வேதாத்தியன சம்பன்னாள் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணி, ஆச்சாரியாள் காமகோட்டி பீடாதீஸ்வராள் ஜெகத்குரு பெரியவாளுடைய சரணாரவிந்தங்களில் அனந்த பிரணாமங்களை சமர்ப்பித்து நம்ம ஸ்ரீ காஞ்சி மகாஸ்வாமி வித்யாமந்திரம் வித்யாசாலா இதனுடைய வார்ஷிக மகோத்சவம், அதாவது ஆனுவல் டே, இதில் இந்த ஒரு வித்யாசாலையினுடைய சிறப்பு, இதில் இவ நடத்திட்டு வரக்கூடியதான வித்யாத்தியாபனம், அதனுடைய ஒரு உபகாரம், ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிறது தேவை. அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். படிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட எந்த சமயத்தில் யாருக்கு எப்படி எந்த படிப்பை யார் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனுடைய கிரமம் ரொம்ப முக்கியம். எப்போ எதை கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இந்த ஒரு ஸ்கூலில் நடக்கக்கூடியதான இந்த எஜுகேஷன் எப்படி லோகத்துக்கு உபகாரமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி சில வார்த்தைகள் பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், முயற்சி பண்ணுறேன், பெரியவாளுடைய அனுகிரகத்தை அவலம்பிச்சு. இங்கே வந்தவுடனே இங்கே இருக்கக்கூடியதான ஸ்தலங்களுக்கெல்லாம் கொண்டு போய் காமிச்சா, முதல்ல அம்பாள் சந்நிதியை தரிசனம் பண்ணேன், காமாட்சி. அப்புறம் இங்கே பெரியவாளுடைய வாழ்க்கை வரலாறு, மகாபெரிவா, புதுப்பிரிவா, பகவத்பாதாள், இந்த மாதிரி சித்திரங்கள், தேசத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயங்கள், தேசத்தினுடைய நம்ம பாரத தேசத்தினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டதான அவளுடைய சித்திரங்கள், அதனுடைய வரலாறு இத்தியாதி பல விஷயங்கள். இதை பார்த்தா என்ன தோணித்து அப்படின்னா, சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. ஒவ்வொரு சித்திரமும் தத்ரூபமாக இருக்குது. சிலைகளாக இருக்கட்டும், பெரியவாளுடைய சிலையாக இருக்கட்டும். வந்தவுடனே முதல்ல பார்த்தது பிள்ளையாரை, அதாவது யானை. பார்த்தா பயந்து போயிட்டேன், என்ன யானை தான் நிற்கிறதோ அப்படின்னு. அப்புறமா தான் இல்லை அது கல் யானை பொம்மைன்னு சொன்னார் அவர். அது ஒரு பிரமத்தை உண்டு பண்ணிடுத்து.
அப்படியே தத்ரூபமாக இவ்வளவு எல்லாம் அமைஞ்சிருக்கு. இது ஒன்றும் மனுஷிய சக்தியினால் மட்டும் சாத்தியமான விஷயம் கிடையவே கிடையாது. அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துக்க வேண்டியதான விஷயம். நான் ஒரு பகவத்பாதாளுடைய ஒரு சித்திரம், ஒரு நடக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்தா அவர் நடக்கிறார் அப்படின்னு தான் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வடிவமைக்கிறதுக்கும் ஒரு ஃபோட்டோலேருந்து ஆரம்பித்து ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து அது அவ்வளவு பரிசிரமப்பட்டு அப்படி பண்ணியிருக்கார். அவர் சொன்னார், ராமன் மாமா எல்லாமே சங்கர்ஷாரனுடைய ஒரு முயற்சி, அவருடைய கைடன்ஸு, அவருடைய ஐடியா அப்படின்னு சொன்னார். சங்கர சாக்ஷாத். சங்கரஹா சாக்ஷாத் சங்கரஹா. ஏன்னா சங்கரனுடைய அவதாரமே தியக்த்வா மௌனம் வடவிடபினோ மூலத்தோ நிஷ்பதந்தி சம்போர்மூர்த்தி ஸ்தரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா அப்படின்னு பகவான் சர்வேஸ்வரன் பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தியாக இருந்துண்டு சின்முத்திரையை காமிச்சுண்டு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறார். என்ன உபதேசம் பண்ணார்னார்? மௌனமாக இருந்தார். மௌனம் வியாக்கியா பிரகடித்த பரபிரம்ம தத்துவம் யுவானம் அப்படின்னு சொல்கிறது. அப்பேற்பட்ட பகவான் தட்சிணாமூர்த்தி கலியுகத்தில் இப்படி மௌனோபதேசம் பண்ணினா எல்லாருக்கும் கிரகிச்சுக்கிறதுக்கு யோக்கியதை இல்லை அப்படிங்கிறதுனால தன்னுடைய மௌனத்தை விட்டுவிட்டு மௌனத்தை கலைஞ்சு வடவிடபினஹா, விடபின்னா விரக்ஷத்துக்கு பேர், வடவிருஷம் ஆலமரத்திலிருந்து கிளம்பி மூலத்தோ நிஷ்பதந்தி சம்போர்மூர்த்தி ஸ்தரதி புவனே. இந்த புவனம் முழுக்க சம்புவனுடைய விக்கிரகம், நடமாடும் விக்கிரகமாக சங்கராச்சாரிய ரூபா பகவத்பாதால் சங்கர பகவத்பாதாளாக அப்படி சஞ்சாரம் பண்ணார் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் வருது. அதே மாதிரி தான் நம்ம பெரியவா நடமாடும் தெய்வம் அப்படின்னு உலகம் முழுவதும் போற்றித்து இன்றைக்கும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிருக்கக்கூடியதான மகாஸ்வாமிகள் அவளுடைய இச்சாசக்தி கிரியாசக்தியாக இருந்ததான நம்ம புதுப்பிரிவா ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இன்றைக்கும் பீடாதீஸ்வராளாக அனுகிரகம் பண்ணிருக்கக்கூடியதான பாலபிரிவா சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சத்தியக்ஷேத்திரத்திலிருந்து சத்தியமான பிரம்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி அனுகிரகம் பண்ணிருக்கக்கூடியதான இளைய பெரியவா ஸ்ரீ சத்யசந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இவா அனைவருடைய ஒரு அனுகிரகம் மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரனுடைய பரிபூர்ண அனுகிரகம் மற்றும் சகல ஆச்சாரியாள் எல்லா ஆச்சாரியார்களுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக இருக்குது நம்ம சங்கர சாருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு சிந்தனை ஒரு எண்ணம் முதல்ல வரணுமே. அவரவர்கள் தங்களுடைய க்ஷேமத்தை பார்த்துக்கிறது அதுதான் முக்கியம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கா இல்லையா? அது நல்லது தான், அது செல்ஃபிஷ்ன்னு தோணும். ஆனால் எங்கள் வாத்தியார் மகேஸ்வரன் நம்பூத்ரி அப்படின்னு என்னுடைய வேதாந்த வாத்தியார் பிரசிடெண்ட் அவார்டி, அவர் சொல்லுவார் செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு தப்புன்னு எல்லாருக்கும் தோணும். ஆரம்பத்தில் எல்லோரும் செல்ஃபிஷ்ஷாக இருக்காதரான்னு சொல்லுவா. ஆனால் செல்ஃபிஷ்ஷை முழுமையாக இருந்துவிட்டால் அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவார். அறகுறையாக இருந்தால் தான் அது தப்பு. எது நம்மளுக்கு வாஸ்தவமாக க்ஷேமத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சரியானபடி தெரிஞ்சுண்டு அந்த க்ஷேமத்தை நாமே இல்லை நான் முழுவதுமாக அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தை முழுமையாக வச்சுண்டு ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா எல்லாமே சரியாக இருக்கும். அவனால் நடக்கிற லோகோபகாரம் வேறு எதுனாலையுமே நடக்காது. அந்த செல்ஃபிஷ்னஸை முழுமையாக வச்சுக்கணும் அப்படிம்பார். இது அறகுறையாக இருக்கிறதுனால தான் இது பல இடைஞ்சலில் கொண்டு போய் விடுறது, தவறான இதையெல்லாம் கொண்டு போய் விடுறது. சரியானபடி தெரிஞ்சுண்டு அதுதானே சொல்கிறார் ஆத்மேச்சா வியவசீயதாம் அப்படிங்கிறார் பகவத்பாதால் சோபான பஞ்சகத்தில். ஒன்றை நீ ரியலைஸ் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆசையை வளர்த்துக்கோ அப்படிங்கிறார். அதுதான் உபனிஷத்தும் அதுதான் சொல்கிறது. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படிங்கிறது. நான் எனக்கு ஆத்துக்காரி கிட்ட பிரியம், குழந்தைகிட்ட பிரியம், அவர்கிட்ட பிரியம், இவர்கிட்ட பிரியம் அப்படின்னா சொல்கிறியடா. பணத்து மேலே பிரியம், வீட்டு மேலே பிரியம், கார் மேலே பிரியம், எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு
எல்லாம் எங்கே கொண்டு பரியவசிக்கிறது தெரியுமா? ஓங்கிட்ட உனக்கு பிரியம் இருக்குது, அதனால தான் ஒன்றை சேர்ந்தது அப்படிங்கிறதுனால அதுக்கிட்ட நீ பிரியம் வைக்கிற. அதுவே அது உன் கையை விட்டு நழுவி போயிடுத்துன்னா இன்னொருத்தனுக்கு கொடுத்தாச்சு, இல்லை இன்னொருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னா அப்போ உனக்கு அந்த வஸ்து மேலே பிரியம் இருக்குமோ? செல்ஃபோன் உன்னோடதுங்கிற வரைக்கும் பிரியம் இருக்கும், இன்னொருத்தங்கிட்ட கொடுத்தாச்சு அது முடிஞ்சு போயிடுது அப்படின்னா அப்புறம் அது மேலே நீ பிரியத்தை வைப்பியோ? இப்போ உன்கிட்ட உனக்கு முழுமையாக பிரியம் இருக்குங்கிறதுனால தான் மற்ற வஸ்துக்கள்கிட்டலாம் உன்னுடைய சம்பந்தம் அதில் இருக்குது, அப்படிங்கிறதுனால தான் பிரியம்னு உபனிஷத்து சொல்கிறது. இப்போ ஆத்மேச்சா வியவசீயதாம், ஒன்றை நீ முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்கிறது. அப்போ முழுமையாக நாம் க்ஷேமத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முழுமையாக நாம் வளர்த்துக்கணும். இப்படி பகவத்பாதாலினுடைய ஒரு உபதேசங்களில் இந்த சோபான பஞ்சகம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்வான, அதே சமயத்தில் உபனிஷத் தத்துவங்களை எடுத்து கூறக்கூடியதாக, அதே சமயத்தில் சின்ன குழந்தைகளுக்கும் புரியும் விதமாக ரொம்ப எளிமையாக அமைந்திருக்கக்கூடியதான 5 ஸ்லோகங்கள். உபதேச பஞ்சகம்னு சொல்லுவா, சோபான பஞ்சகம் அப்படின்னு சொல்லுவா. சோபானம் அப்படின்னா படிக்கட்டு, ஸ்டெப்ஸ். ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி ஏற்றிண்டு போகலாம் அப்படின்னு நம்ம ஏறிண்டு போகலாம்னு காமிக்கிறார் பகவத்பாதாள். இந்த குழந்தைகள்லாம் இங்கே ஸ்கூல் படிக்கிறா, அதே சமயத்தில் வேதாத்தியனமும் பண்ணுறா. யாருக்கு அதுக்கு யோக்கியத்தை இருக்கோ வேதாத்தியனம் பண்ணுறா. மற்ற குழந்தைகளும் நமது சனாதன மதத்தினுடைய கருத்துக்கள் என்ன, தெய்வங்களினுடைய மகத்துவம் என்ன, இதில் என்ன இருக்குது, இதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான சூழ்நிலை இங்கே இருக்குது. ரொம்ப முக்கியம். ஸ்திரீ குழந்தைகளாக இருக்கட்டும், புருஷ குழந்தைகளாக இருக்கட்டும், எந்த வர்ணமாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அவளுக்கு சத்சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த வயசில் புத்தி, அதாவது ஞானம், அறிவானது வர ஆரம்பிச்சுடுத்தோ, புத்தி தெரிஞ்சு நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அப்போ புத்தி சக்தி எந்த வயசுலேருந்து வருதோ அந்த க்ஷணத்தில் இருந்து இவனுக்கு இந்த சங்கமானது ஏற்படுறது. யாரோ ஒருத்தரோட ஒரு சேர்க்கை, அந்த சேர்க்கையினால் பல குணாதிசயங்கள் இவனுக்கு வருது, உள்ள இவனுக்கு அந்த எண்ணங்கள்லாம் வருது, இவனுடைய வாழ்க்கையே அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஒரு மனுஷனுக்கு அவனுடைய நாலேஜை விட, அவனுடைய வெல்த்தை விட, அவனுடைய ஸ்ட்ரென்த்தை விட குணம் தான் ரொம்ப முக்கியம். ஆத்ம குணம் அப்படின்னு சொல்லுவா. அதனால தான் ஸ்ரீமத் ராமாயணத்தில் வால்மீகி நாரத சம்வாதம் அதில் முதல்ல கேட்குறார், கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் அப்படின்னு கேள்வி கேட்குறார். முதல் கேள்வி யார் குணவான் அப்படின்னு கேட்குறார், அப்புறம் வீரியவான்னு கேட்குறார். இப்போ அந்த குணம்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. ராமர்கிட்ட அத்தனை குணமும் நிரம்பி இருந்ததுன்னு வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட குணசாலி ராமன் தான்னு. அப்போ இந்த சத்சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்துவம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிஷ்டலிதத்துவம், நிஷ்டலிதத்வே ஜீவன் முக்தின்னு இந்த சங்கமானது முக்தி பரியந்தம் உன்னை கொண்டு போய் விட்டுடுண்டா அப்படின்னு சொல்கிறது. பகவத்பாதால் சொல்கிறார், சங்க சத்சு விதீயதாம் பகவதோ பக்திர் திருடாதீயதாம் அப்படிங்கிறார். நல்ல ஒரு சங்கத்தை நாம் அடையணும். நல்ல சங்கத்தை அடையிறதுன்னா குழந்தைகளால் எப்படி அடைய முடியும்? அவளுடைய மாதா பிதாக்கள் அடைய வைக்கணும். நமஸ்காரம், வாங்க, ஸ்வாகத். சங்க சத்சு விதீயதாம் பகவதோ பக்திர் திருடாதீயதாம் அப்படின்னு பகவத்பாதால் சொல்கிறார். நல்ல சங்கத்தை அமைச்சுக்கணும். அதில் குழந்தைகளுக்கு நல்ல சங்கத்தை அமைத்து கொடுக்க வேண்டியதான பொறுப்பு அப்பா அம்மாவுக்கு இருக்குது. சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பித்து அவள் எது வரைக்கும் நல்ல சங்கத்தை அமைக்கணும் அப்படின்னா உபனிஷத்து சொல்கிறது, பிரஜாச்சஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச பிரஜனச்சஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச பிரஜாதிஷ்சஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச
அப்படின்னு 3 வாக்கியம் தைத்திரிய உபனிஷத்தில். இதில் பகவத்பாதால் பாஷ்யம் பண்ணுறார். பிரஜாச்ச ஸ்வாத்தியாய பிரஜனனஷ்ச பிரஜாதிஷ்ச அப்படின்னு 3 இடத்துல பண்ணி 3 இடத்துலையும் வெவ்வேறு விதமாக அர்த்தம் சொல்கிறார். பார்த்தா ஒரே மாதிரி தான் வர்சஸ் இருக்குது, அதுக்கு அர்த்தம் பொதுவாக சம்ஸ்கிருத அர்த்தத்தை பார்த்தா ஒரே அர்த்தமாக தான் இருக்குது. அதில் சொல்கிறச்ச அவனுக்கு நல்ல இடத்துலேருந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது இவா பொறுப்பான். அடுத்தது அவனுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அதுக்கும் இவாளுக்கு பொறுப்பு இருக்குது. அப்புறம் அந்த குழந்தை நல்லபடி பேரனோ பேத்தையோ நல்லபடி வளர்ந்து அவன் சன்மார்க்கத்தில் பிரவர்த்தி பண்ணணும். இப்படி 3 வாக்கியங்களுக்கு இப்படி அர்த்தம் பண்ணியிருக்கார். அப்போ என்ன தெரியுதுன்னா, சின்ன வயசில் குழந்தைகளுக்கு எப்போ புத்தி சக்தி தெரிய ஆரம்பிக்கிறதோ அப்போ அவளை சத்சங்கத்தில் ஈடுபடுத்தணும். நல்ல அவள் வித்யை தேவை, ரொம்ப தேவை. அதே சமயத்தில் அந்த வித்யை அவனுக்கு ஆத்ம குணத்தை கொடுக்கக்கூடிய வித்யாக இருக்கணும். அவன் வளரக்கூடியதான சூழ்நிலை நம்ம தேசத்தினுடைய மகத்துவத்தை தெரியப்படுத்தக்கூடியதாகவும், பாரத தேசங்கிறது எப்பேற்பட்ட தேசம், ஏதத் தேச பிரசூதஸ்ய சகாஷாத் அக்ரஜன்மனः ஸ்வம் ஸ்வம் சரித்திரம் சிக்ஷேரன்னு பிருத்திவ்யாம் சர்வமானவா அப்படின்னு மனு சொல்கிறார். இந்த தேசங்கிறது மற்ற தேசத்தை பின்பற்றக்கூடிய தேசம் இல்லைப்பா, அத்தனை தேசங்களுக்கும் இந்த உலகத்தில் வேர்ல்டில் எவ்வளவு தேசங்கள் இருக்கோ அத்தனை தேசத்துக்கும் வழி காட்டும் தேசம் இது அப்படிங்கிறார். ஏதத் தேசப்பிரசூதஸ்ய சகாஷாத் அக்ரஜன்மனஹா அப்படிங்கிறார். பாரதங்கிறது அப்பேற்பட்ட உயர்வான தேசம்பா. இந்த தேசத்தில் எத்தனை மகான்கள் தோன்றியிருக்கா, எத்தனை ஜீவன் முக்தால், எத்தனை அப்படி தேசபக்தால், இப்படி எத்தனை பதிவிரதா ஸ்திரீகள், சாத்விகள், எத்தனை தியாகிகள், இவாளுடைய சரித்திரத்தை பார்த்து, அதாவது இந்த உலகத்தில் எந்த மூலையில் வேணால் அவன் பிறந்திருக்கலாம், ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை சரியானபடி அமைச்சுக்கணும், மனுஷ ஜென்மாவை கிருதார்த்தமாக ஆக்கிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினச்சான்னா அவன் என்ன பண்ணணும்னு இந்த ஒரு ஸ்லோகத்தில் அவள் சொல்கிறார். ஏதத் தேசப்பிரசூதஸ்ய சகாஷாத் அக்ரஜன்மனஹா. இங்கே இந்த பாரதத்தில் தோன்றியதான மகான்களுடைய சரித்திரத்தை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை அந்த மாதிரி ஏதோ கொஞ்சமாவது நாம் வாழணும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு வாழ ஆரம்பித்தா போகிறோம், அவன் வாழ்க்கையில் சரியான பாதையில் போவான், கிருதார்த்தனாக ஆயிடுவான் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இந்த தேசத்தினுடைய மகத்துவம் அவ்வளவு ஒரு உயர்வாக இருக்குது. இப்படி இந்த பாரத தேசத்தினுடைய மகத்துவத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையில் அவள் படிக்கணும். அதே மாதிரி நம்ம சனாதன தர்மத்தில் ஒரு பற்று அவளுக்கு வரணும். ஆச்சாரம், ஆகாரம், அலங்காரம் அப்படின்னு பெரியவா ஒரு சமயத்தில் உபன்யாசத்தில் அழகாக சொன்னான். ஆச்சாரம் அப்படின்னா ஒழுக்கம். ஏதோ பரீட்சையில் ஒரு தடவை ஏதோ காரணங்கள்னால, சூழ்நிலை காரணங்கள்னால கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுத்துன்னா மறுபடியும் பரீட்சை எழுதி பாஸ் ஆகிடலாம் இல்லையா. ஆனால் ஒழுக்கம் ஒருத்தனுக்கு கீழே போயிடுத்து அப்படின்னா அது ரொம்ப திரும்பி அதை கொண்டு வர்றது ரொம்ப சிரமம். அதனால் ஆச்சாரம்னாலே ஒழுக்கம்னு அர்த்தம், டிசிப்ளின். யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி இருக்கணும், இப்படி இந்த ஆச்சாரங்கிறதுக்கே அதுதான் அர்த்தம். இப்படி ஆச்சாரம், ஆகாரம், ஆகார சுத்தௌ சத்வசுத்தி அப்படின்னு சாஸ்திரம். நம்மளுடைய மனசு சுத்தமாக இருக்கணும், விகாரங்கள்லாம் வரக்கூடாது, சரியானபடி மனசு இருக்கணும் அப்படின்னா அது நாம் எடுத்துக்கக்கூடியதான ஆகாரத்தில் பெரிய பங்கு இருக்குது அதுக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஆகார சுத்தௌ சத்வசுத்தி அப்படின்னு. அலங்காரம் நம்மளுடைய ட்ரெடிஷன். இதில் எல்லாத்துலேயும் ஒரு நம்பிக்கையோடு அந்த குழந்தைகள் சின்ன வயசுலேருந்தே வளரணும். அப்போ அந்த ஒரு சூழ்நிலையை இந்த வித்யாமந்திரம் இந்த குழந்தைகளுக்கு எல்லாருக்கும், ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பல வர்ணங்களில், ஸ்திரீகள் குழந்தைகளும் புருஷ குழந்தைகளும் எல்லாரும் படிக்கிறா அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு சத்சங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த வித்யாமந்திரம். இது ரொம்ப ஒரு உயர்வான விஷயம். ஏன்னா இங்கே அத்தியனம் பண்ணி ஆரம்பத்தில் சொன்னார் மாமா, நான் கூட அவர்கிட்ட பேசின்னு இருந்தேன் முன்னாடி. இங்கே குழந்தையெல்லாம் வேதாத்தியனம் பண்ணுறா, ஆனால் இவளால் இந்த ஸ்கூல் படிப்பு முடியறதுக்குள்ளே முடிக்க முடியுமான்னா தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு பேஸ் வந்துடும். இப்போ யோபா புஷ்பம் வேதெல்லாம் சொன்னால் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி அப்படின்னு நன்னா சொல்கிறான். மகா பிராணங்கள் தா அதெல்லாம் நன்னா வருது அவளுக்கு. எங்கே ஸ்வரிதம் எப்படி சொல்லணும், அனுதாத்தம் எப்படி சொல்லணும், உதாத்தம் எப்படி சொல்லணும்னு நன்னா வருது.
இந்த ஆரம்ப சிக்ஷையை சொல்லி கொடுக்கறதுக்குள்ள அது ரொம்ப துஸ்சாத்தியம். அந்த அத்தியாபனம் பண்ணி வைக்கிறவாளுக்கு தான் தெரியும். அவன் தலையை சஹஸ்ர சீரஷா புருஷான்னு அவன் தலையை ஏற்றி இறக்கி அவன் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று சொல்லுவான். அப்படி இந்த ஆரம்ப பேஸ்மெண்ட்டை அதுக்கே 1.5 வருஷம் ஆகிடும். அப்படி இவன் நன்னா பேஸு நன்னா வந்துடுறது, ஸ்வரம் பிடிபட்டுடுறது, அக்ஷர சுத்தி வந்துடுறது, எப்படி வேதம் சொல்லணும், அது எப்படி மனப்பாடம் பண்ணணுங்கிற ஃபார்மட்டும் தெரிஞ்சுடுறது. இவ்வளவு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஒரு 40% கவர் ஆகிடுறது இவாளுக்கு. அப்போ அதை தாண்டி வா முடிச்சுட்டு போயிட்டா அப்படின்னா மேலே காலேஜ் படித்து கொஞ்சம் அவள் ரிலாக்ஸ் ஆவாளணும் வாழ்க்கையில். அப்போ அவளுக்கு அந்த ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கணும், உள்ளே இருக்கும். நம்ம அத்தியனம் பண்ணோமே எப்படியா பூர்த்தி பண்ணிடணும் அப்படின்னு அந்த சூழ்நிலை சுவாமி அமைச்சு கொடுப்பார் நிச்சயமாக. அப்படி அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. அப்போ சொன்னார், இங்கே அத்தியனம் பண்ணவன் ஒருத்தன் கணம் முடிச்சுட்டான்னு சொன்னார். எவ்வளோ பெரிய விஷயம்! கணாந்தம் முழுக்க பாடசாலையில் 12 வருஷம் முக்கினாலே முடிக்க முடியல. பல பேர் பாதியில் கிளம்பிடுறோம். அப்படி இருக்குது. அப்படி இது ஒரு பெரிய லாபம். இதை விட பெரிய லாபமாக நான் எதை கருதுகிறேன் அப்படின்னா, இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு வெளியில் போகிறவா தர்ம மார்க்கத்திலிருந்து விலக மாட்டான். அதுதான் ஒரு பெரிய லாபம். ஏன்னா இந்த மீடியாஸ் இருக்கே, சோஷியல் மீடியாஸ் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னாலும் நம்மளை புகுத்துறது, புத்தியில் கெட்ட வழிகளை அப்படியே புகுத்துறது. இப்போ இந்த ஒரு 12 வருஷம் 13 வருஷம் இந்த குழந்தைகள் சின்ன வயசுலேருந்து இங்கே 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தான் அப்படின்னா, அங்கேருந்து அவன் வெளியில் போனான் அப்படின்னா தவறான பாதையில் போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நன்னா உள்ளே இருக்கும். அவன் வேத அத்தியனம் பண்ணி பூர்த்தி பண்ணுறானோ அதெல்லாம் அவனுடைய பாக்கியம். ஆனால் இந்த பாக்கியம் கிடைக்கிறது பாருங்கோ, குழந்தைகள் மாறி போய் நம்ம சனாதன தர்மத்திலிருந்து விலகி போய் தங்களுடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு மாதிரி அமைச்சுண்டு இப்படியெல்லாம் எத்தனை குழந்தைகளை பார்க்குறோம். அப்படியெல்லாம் இல்லாமல் அவள் நல்ல ஒரு நோக்கத்தோட விசாலமான ஒரு எண்ணத்தோட அப்படி வாழறதுக்கு இந்த வித்யா மந்திரம் பெரிய ஒரு உபகாரத்தை பண்ணுறது. இது பெரிய ஒரு தேசோபகாரமாக, தேசத்துக்கே ஒரு பெரிய உபகாரம். இப்படி இந்த ஸ்கூல் இந்த மாதிரி நடக்கிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு உபகாரமாக இருக்குன்னு எனக்கு இப்படி இங்கே இந்த பெரிவாள்லாம் தரிசனம் பண்ணி அந்த சிலைகள்லாம் பார்த்த உடனே அப்படி தோணித்து, சங்கர் சாருக்கு மற்றும் இங்கே இருக்கக்கூடியதான எல்லாருக்கும், இங்கே ஒர்க் பண்ணக்கூடியதான எல்லாருக்கும் மற்றும் இங்கே அத்தியனம் பண்ணக்கூடியதான வித்தியார்த்திகள், படிக்கக்கூடியவா, டீச்சர்ஸ் எல்லாருக்கும் சகல சம்பத்தையும் சகல ஸ்ரேயஸையும் அவளுக்கு வேண்டிய சகல சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் பகவான் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸ்ரீராமன் மாமா நம்மளை கூப்பிட்றச்சா நான் சொன்னேன், மாமா நான் ரொம்ப சின்னவன், இத்தனையோ பெரியவாள்லாம் இருக்கா, ரொம்ப பெரியவாள்லாம் இருக்கா, என்ன போய் நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு. அவர் இல்லை வரணும்னு சொன்னார். நான் ஏன் எனக்கு இங்கே இப்போ நான் பேசுகிறதுக்கான காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, எங்களுடைய பிதா தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அவளுக்கு பெரியவாக்கிட்ட இருக்கிற பக்தி, பெரியவாளுக்கு அவள்கிட்ட இருந்த பிரியம் மற்றும் சங்கர் சார் அவள் ரொம்ப பழகியிருக்கா. முதல்ல ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்திக்க விரும்புகிறேன். பாம்பேயில் புது பிரிவா சங்கர் சாருடைய ஸ்கூலோ ஏதோ ஒன்று அங்கே இருந்தா 96 அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு அதிருத்ரமாக ஏதோ நடந்தது. இப்போ நான் ரொம்ப சின்ன பையன், அப்போ தான் வேதாத்தியனம் ஆரம்பிச்சிருந்தது. இப்போ அப்பா என்னை அழிச்சுண்டு போயிருந்தா. அப்போ அழிச்சுண்டு போய் இது மாதிரி இப்போ தான் அத்தியனம் ஆரம்பிச்சிருக்கு சொல்லின்னு இருக்கான். அப்போ நான் ஸ்கூலும் படிச்சுட்டு அத்தியனம் பண்ணிட்டு இருந்தேன். குடுமி வச்சுன்னு தான் ஸ்கூலுக்கு போவேன், மத்தியானம் ஆற்றுக்கு வந்துடுவேன், பரிசாச்சனம் பண்ணி சாப்பிட்டுட்டு திரும்பி போவேன் ஸ்கூலுக்கு. அப்போ ஏற்பட்ட ஒரு ஸ்கூலில் தான் அவர் படிக்க வச்சுன்னு இருந்தார். அப்போ இது மாதிரி சொன்னால் பெரியவா கிட்ட உடனே பெரியவா ஒரு தங்க காமாட்சி டாலரை எடுத்து குங்குமத்தோடு என்கிட்ட கொடுத்தா கையில். முதல்ல நான் வாங்கின சம்பாவனை பெரியவா கையால் அந்த தங்க டாலர் தான். இன்றைக்கி வேதபாஷ்ய ரத்னம் வாங்குகிற வரைக்கும் அது தூக்கி விட்டுருக்கு. இப்படி இங்கே ரொம்ப பெரியவாளுக்கு எழுத்தா மாதிரி பேசுகிற அளவுக்கு அது நம்மளை அனுகிரகம் பண்ணியிருக்கு. அப்பேற்பட்ட பொற்கரம் புது பெரியவாளுடைய கரம். இப்படி அப்பா அவனுடைய ஒரு அனுகிரகம், இந்த மாதிரி பெரியவாளுடைய அனுகிரகம் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும். மேலே எல்லா குழந்தைகளும் நன்னா வேதத்தில் உழைச்சி, நம்மளுடைய உழைப்பு ரொம்ப தேவை. அதே மாதிரி நம்ம தேசபக்தி, பெரியவா அப்பா அம்மா எல்லார்கிட்டையும் ஒரு பக்தியோட நம்ம வாழ்க்கையில் நம்மளால் நம்ம அப்பா அம்மா கவலைப்பட்டா அப்படின்னு இருக்கக்கூடாது. அதை ஏன்னா
யாரையுமே ஒரு துன்புறுத்தக்கூடாது, அதாவது நம்மளால் அவள் சிரமப்பட்டான்னு இருக்கவே கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. மூணாவது மனுஷாலையும் கூடாது, ஸ்பெஷலி அப்பா அம்மா. ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட அவள் அவ்வளவு பிரியத்தை வச்சுருக்கா, அவ்வளவு உயிரையே வச்சுருக்கா நம்ம மேலே. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்மளால் எந்த ஒரு காரணமாக வேணா இருக்கலாம், நம்மளால் அவள் கஷ்டப்பட்டா, மனசு வேதனைப்பட்டா அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே சொல்லிண்டு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த அவளுக்கு என்னுடைய தன்யவாதங்களை தெரிவிச்சுண்டு, மேலே காமகோட்டி சாருக்கும் நமஸ்காரங்களை தெரிவிச்சுண்டு நான் இங்கே இந்த 2 வார்த்தையை பூர்த்தி பண்ணுறேன். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா.